திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தேவன் பாகம் 5 பகுதி 15. பாசமலர் பூத்தது. பொன்னாழியில் தங்குவதற்கு கல்பலதாவுக்கு இம்மியும் விருப்பமில்லை. நான் ஏன் தான் திருவேங்கடவன் ஆலயத்திற்கு சென்றேனோ அங்கே போகவேதானே கல்வர்களிடம் சிக்கினேன். கல்வர்களிடம் சிக்கியதால் தானே உங்களை காண நேர்ந்தது. உங்களை கண்டதால் தானே காதல் கொண்டேன். உங்களை சந்திக்காமல் இருந்திருந்தால் ஆதித்த கரிகாலனை கொல்வேன் என்கின்ற எனது சபதத்தை இவ்வேளை நிறைவேற்றியிருப்பேன். சரி, அவர் எப்படியோ தொலைந்து போகட்டும். உங்களை மணந்து கொண்டு நிம்மதியாக வாழலாம் என்று நினைத்தால் கிளியை வளர்த்து பூனையிடம் தருவது போல் என்னை கொண்டு சென்று பொன்னாழியில் வைக்கப் போகின்றீர்கள். அவனை கண்டாலே எனக்கு அருவருப்பாக இருக்கிறது என்கின்றாள் கல்பலதா. எனக்கு மட்டும் ஆசையா என்ன? யார் எப்படி போனால் என்ன என்று உன்னை அங்கே அழைத்து கொண்டு எங்காவது சென்று விடலாம் என்று மனது துடிக்கின்றது. தந்தை செய்த சத்தியத்திற்காகத்தான் இப்படி சோழர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் பல்லவத்தை நிறுவி மன்னனாக திகழ வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு இல்லை. அத்திமலையானை அவனுக்குரிய இடத்தில் கொண்டு வந்து சேர்த்துவிட்டு பல்லவத்திற்கு ஏற்பட்ட களங்கத்தை துடைக்க எண்ணுகின்றேன். அவ்வளவே. கல்பனாவிடம் இறைஞ்சினான் பார்த்திபன். நான் எப்படி பொன்னாழி மாளிகையில் இருப்பேன்? நான் யார் என்பதை அறிந்தால் எனக்கு அங்கே ஆபத்து நேர்ந்து விடாதா? கல்பா கேட்டாள். உனக்கு ஒரு ஆபத்தும் வராது. லலாடிகாவும் நானும் எப்பொழுதும் உனக்கு பாதுகாப்பாக பொன்னாழியில் தானே இருப்போம், பார்த்திபன் கூற முகம் மலர்ந்தாள் கல்பனா. லலாடிகா வருகிறாளா? அப்படி என்றால் கவலை இல்லை. எனக்கு யாழை பலத்தை தருபவள் அவள்தான். கல்பலதா குதூகலித்தாள். எனக்கே அவள்தான் பலத்தை தருகின்றாள். பல பிரச்சனைகளை அவள்தான் தீர்த்திருக்கிறாள். என் தந்தைக்கு பிறகு எனக்கு தாயாக, தமக்கையாக, தாதியாக திகழ்கிறாள். உன்னை சந்திப்பதற்கு முன் எனக்கு இருந்த ஒரே உறவு லலாடிகாதான். யார் பெற்ற பெண்ணோ எனக்கு தெரியாது. வராது வந்த மாமணியாக வந்து சேர்ந்திருக்கிறாள். சற்றே உணர்ச்சியுடன் கூறினான் பார்த்திபன். அதற்கு மேல் கல்பாவுக்கு பொறுக்கவில்லை. அவளது தந்தையின் ஆசை நாயகிக்கு பிறந்தவள்தான் லலாடிகா என்னும் விவரத்தை சொல்லிவிட வேண்டியதுதான் என்கிற துடிப்பில் கணவனை ஏறிட்டாள். தாயாக, தமக்கையாக என்று கூறினீர்கள். அதற்கு பிறகு தாதியாக என்று சொன்னீர்களே, அது மட்டும் தவறான பிரயோகம். அவளை தாதி என்று எப்பொழுதும் நீங்கள் நினைக்கக்கூடாது. கல்பா கூற குழப்பத்துடன் அவளை பார்த்தான் பார்த்திபன். லலாடிகா யார் என்கின்ற உண்மை உங்களுக்கு தெரியாது, கல்பா கூறினாள். யார் அவள்? அவளது தாய் பல்லவ அரண்மனையில் வெகு காலம் பணிபுரிந்தாள் என்று தந்தை கூறியிருக்கிறார். அத்திமலை தெய்வத்தை மீட்க வேண்டுமென்று உங்களிடம் சத்தியம் வாங்கி கொண்ட உங்கள் தந்தைக்கு உங்களது தங்கை லலாடிகாவுக்கு நல்ல எதிர்காலம் அமைத்துத்தா என்று சத்தியம் வாங்க தோன்றவில்லையே. அரண்மனை பாடகியான லலாடிகாவின் தாயை உங்கள் தந்தை ஆசை நாயகியாக்கி கொண்டதை வேண்டுமானால் உங்களிடம் சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் மரணப்படுக்கையில் உங்களது தந்தை அதை தங்களுக்கு அவசியம் தெரிவித்திருக்க வேண்டும். கல்பலதா கூறியவுடன் விக்கித்து போன பார்த்திபன் நிலை குலைந்து போய் மஞ்சத்தில் சரிந்து அமர்ந்தான். இடிமேல் இடியாக இவனது வாழ்க்கையில் ஏன் திருப்பங்கள் நிகழ்கின்றன? இவ்வளவு காலம் இவனுக்கு ஊழியம் செய்த லலாடிகா இவனது தங்கையா? எத்தனை முறை இவளது காலணிகளை நீக்கி இவனது பாதங்களில் வெந்நீரால் குளிப்பாட்டி இருக்கிறாள். சேவூர் போரின் போது கூட இவனுக்கு மார்பில் ரணங்கள் ஏற்பட அன்றாடம் களிம்பை தடவி இவனுக்கு சிசுஷை செய்திருக்கின்றாள். பார்த்திபனின் கண்கள் கலங்கின. கல்பலதா கேட்பது நியாயம்தானே? பல்லவம் என்கின்ற ராஜ்யமே இல்லாத பொழுது, மகுடம் தரிக்காத போது இவனது தந்தை தர்மவர்மனுக்கு ஆசையாகி ஒரு கேடா என்ன? ஒரு பெண் குழந்தையை பெற்றுவிட்டு அதன் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல் அத்திவரதர் சிலையை மீட்க வேண்டும் என்று சத்தியமாக மட்டும் தெரிந்ததே. மன்னர்களாக மட்டும் இல்லாமல் எப்படி அத்திமலை ராஜ்யத்திற்குள் வருவான்? தந்தை மீது உருவான கோபம் தன் கையாலாகத்தனத்தை எண்ணி தன் மீதே திரும்பியது. அவரவர்கள் தங்கள் சுயநலப்படி வாழ்கின்றனர். தங்களது சுகங்கள் ஆகிய ஒன்றும் குறையக்கூடாது. நான் மட்டும் அனைத்தையும் துறந்துவிட்டு மற்றவர்களின் சபதங்களை நிறைவேற்ற ஒரு கருவியாக செயல்பட வேண்டும். என்ன வாழ்க்கை இது? எங்கே அந்த லலாடிகா? அலறினான் பார்த்திபன். லலாடிகா அடித்தொன்றிலிருந்து குள்ளை வெளிக்கொண்டு வந்திருந்தான் பார்த்திபன். கையில் ஒரு பூஜாடியுடன் படிகளில் ஏறிக்கொண்டிருந்த அவள் பார்த்திபன் தன்னை அழைப்பதை உணர்ந்து அவசரமாக அவனது அறைக்கு விரைந்தாள். அழைத்தீர்களா இளவரசே என்று வந்த அவளை உக்கிரத்துடன் பார்த்தான் பார்த்திபன். அவளது கரத்தில் ஏந்திருந்த பூச்சாடியை பிடுங்கி சாளரத்தின் வழியாக வெளியே வீசி எறிந்தான். போதும், நீ சேடியாக நடித்தது என்றவன் ஓங்கி அவளது கன்னத்தில் அறைந்தான். நீ என் தங்கையை நீர் வருத்தி ஏன் என்னிடம் மறைத்தாய்? என்னை கொடிய அண்ணனாக உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்ற எண்ணமா உனக்கு என்றவன் அவளை தன் மார்பில் சரித்து கொண்டு கண் கலங்கினான். எனக்கு யாருமே என்று மனத்தில் மருகி கொண்டிருக்கிறேன் லலாடிகா. நீ என் சகோதரி என்று முன்பே கூறியிருந்தால் உன்னை இளவரசரியாக வாழ வைத்திருப்பேன். என் பணிப்பெண்ணாக உன்னை திகழ வைத்து விட்டாயே. நான் என்ன பாவம் செய்தேன்?
உருக்கத்துடன் பார்த்திபன் கூற அவன் தோளில் பதிந்திருந்த தனது தலையை திருப்பி கல்பலதாவை நோக்கினாள் லலாடிகா. ஏன் சொன்னாய் என்கின்ற கேள்வி அவள் பார்வையில் தொக்கி நின்றது. இது நாள் வரை உன் தோழி, அதனால்தான் உண்மையை இளவரசரிடம் கூறாமல் இருந்தேன். நேற்று முதல் நான் உனது அண்ணி, நீ எனக்கு நாத்தி. நான் பார்த்திபரின் மனைவி. அவருக்கு தெரியாமல் எந்த ரகசியமும் என் மனதில் இருக்கக்கூடாது. அதனால் அவனிடம் உண்மையை கூறிவிட்டேன். சாதுரியமாக விளக்கமளித்தாள் கல்பலதா. இப்போது முதல் லலாடிகா இந்த நாட்டின் இளவரசி. எனக்கு தரப்படும் அத்தனை மரியாதைகளும் அவளுக்கும் தரப்பட வேண்டும். அரண்மனை அதிகாரி விஜய மேதாபதியை அழையுங்கள். வாயிற்கதவை நோக்கி கூவினான் பார்த்திபன். நான் போகிறேன் அரசே என்று நகர முற்பட்ட லலாடிகாவின் தலையில் நறுக்கென்று குட்டினான். நகராதி, இனி நீ ஆணையிட வேண்டும். நான் செய்கின்றேன் என்றான். வெளியே காவலுக்கு இருந்தவன் மாளிகையின் அதிகாரி விஜய மேதாவியை அழைத்து வந்தான். மேதாபதி அவர்களே, எனது தந்தை தர்மவர்மனுக்கும் என் சிற்றன்னைக்கும் பிறந்த லலாடிகா என் தங்கையாக, பல்லவ இளவரசியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட வேண்டும். நான் என் மனைவி கல்பலதா மற்றும் தந்தை லலாடிகாவுடன் பொன்னாழி மாளிகையில் வசிக்கப் போகின்றேன். நீர்தான் எனது இந்த மாளிகையை பார்த்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம், எனக்கும் கல்பலதாவுக்கும் நிகழ்ந்த திருமணத்திற்கு நீங்களும் பணியாள் தனஞ்செயனும்தான் சாட்சி. இந்த தகவல் மட்டும் வெளியே கசிவே கூடாது. குறிப்பாக சோழர்களுக்கு தெரிய வரவே கூடாது. புரிந்ததா? பார்த்திபன் எச்சரிக்கும் குரலில் கூற மேதாபதி தலையை அசைத்தார். தனஞ்சயன் எங்கே? அவனையும் வரவழையுங்கள். அவனை நானே எச்சரிக்கின்றேன், பார்த்திபன் கூறினான். மன்னிக்க வேண்டும் இளவரசே, தற்பொழுது தனஞ்சயன் எதையும் கேட்கும் நிலையில் இல்லை. தலைக்குப்புறம் விழுந்து கிடக்கின்றான். நினைவு அறவே இல்லை. மேதாபதி விவரம் கூறினார். ஏன், அதிகமாக மது அருந்தி விட்டானா? பார்த்திபன் வியப்புடன் கேட்டான். இல்லை இளவரசி, சாளரத்தின் வழியாக பறந்து வந்து அவன் தலையில் ஒரு பூஜாடி விழுந்தது. அதனால் மயங்கி சாய்ந்தவன் இன்னும் எழுந்து கொள்ளவில்லை. எழுந்தாலும் தங்களது திருமணம் பற்றி நினைவு இருக்குமா என்பதை உறுதியாக சொல்வதற்கில்லை. சிரிக்காமல் கூறினாள் மேதாவதி. குற்ற உணர்வுடன் கல்பலதாவையும் லலாடிகாவையும் பார்த்து விழித்தான் பார்த்திபன். பீறிட்டு வந்த சிரிப்பை அடக்க முடியாமல் இரு பெண்களும் குலுங்கி குலுங்கி சிரிக்கத் துவங்கினர். பொன்னாழி. திங்களன்று பொன்னாழியின் பிரவேச வைபவம் சிறப்பாக முடிந்த நிலையில் காஞ்சியின் ஆலய தரிசனங்களுக்காக ஒரு நாள் தங்கிவிட்டு புதன்கிழமை காலை பழுவேட்டரையர் சகோதரர்கள் கண்டன் அமுதனார், காலாந்தக கண்டர் மற்றும் தலைமை அமைச்சர் அனிருத்த பிரம்மராயர் ஆகியோர் தஞ்சைக்கு புறப்பட்டு கொண்டிருக்க அனைவரும் அவர்களை வழி அனுப்பி கொண்டிருந்தனர். வரும் வெள்ளியன்று நானும் வானவன்மாதேவியும் தஞ்சைக்கு திரும்பிவிடுவோம். குந்தவை வேண்டுமென்றால் இன்னும் சில நாட்கள் பொன்னாழியில் தங்கிவிட்டு வரட்டும், சுந்தர சோழர் கூறினார். இல்லை தந்தையே, இந்த பொன்னாழி எனக்கு சலிப்பினை தருகிறது. எங்கு நோக்கினும் கங்க நாட்டு ஸ்வர்ணம்தான் கண்ணில் தென்படுகிறது. ஏதோ கங்க நாட்டு சிறையில் இருப்பது போல் ஒரு எண்ணம். வானவர்களின் குருதியில் எழும்பிய இந்த பொன்னாழியில் நான் ரசிக்கவில்லை. எனது பழையாறை அரண்மனைக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. கற்சுவரால் சூழப்பட்டாலும் பழமையாக காட்சியளித்தாலும் ஓதம் கொண்ட கூரைகளை கொண்டிருந்தாலும் சோழ மன்னனின் மனத்தை பழையாறையில் தான் நுகர முடியும். நானும் உங்களுடன் புறப்பட தீர்மானித்து விட்டேன். குந்தவை கூறியதும் ஆதித்த கரிகாலனுக்கு மனதில் அப்பாடா என்றிருந்தது. குந்தவை பொன்னாழியில் இருக்கும் வரை இவனுக்கு பொன்னாழி ஒரு முள்படுக்கை போன்றுதான் இருக்கும். அன்று பிற்பகல் மதிய உணவின் போது மலையமான் நிதானமாக பேச்சை துவங்கினார். சுந்தர சோழரே, ஆதித்த கரிகாலன் இனி பொன்னாழியில்தான் வசிக்கப் போகின்றான் என்கின்ற நிலையில் நான் இங்கே அடிக்கடி திருக்கோவிலில் இருந்து பயணித்து அவனை மேற்பார்வையிடுவதற்கு வருவது சாத்தியமில்லை. ஆனால் என்னை விட கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கவும் அவனை பராமரிப்பதற்கும் ஒருவரை அடையாளம் கண்டிருக்கின்றேன். அவனும் அவனது உணவுக்கார பெண்ணும் இந்த பொன்னாழியை பராமரித்து ஆதித்த கரிகாலனை கண்களையுமே காப்பது போல் பாதுகாப்பார்கள், மலையமான் கூறினார். யார் அவர்கள்? வானவன்மாதேவி கேட்டாள். உபேந்திர பார்த்திப பல்லவனும் அவனது உறவு பெண் கல்பலதா தேவி என்பவளும் தான் பொன்னாழியிலேயே தங்கி அவனை பார்த்து கொள்ளப் போகின்றார்கள். நான் இது குறித்து பார்த்திபனுடன் பேசிவிட்டேன். அவனும் அதற்கு ஒப்புக்கொண்டு விட்டான், மலையமான் கூறினார். தன் மனிதர்கள் தன்னுடன் பொன்னாழியில் வந்து தங்க உள்ளார்கள் என்கின்ற நினைப்பு உற்சாகத்தை தர ஆதித்த கரிகாலன் ஆர்வத்துடன் பாட்டனையை கவனித்து கொண்டிருந்தான். குந்தவை ஒருமுறை ஆதித்தனை ஏறிட்டு நோக்கிவிட்டு பாட்டன் மலைமானை நோக்கினாள்.
பாட்டா, எனக்கு என்னவோ இது புத்திசாலித்தனமாக தோன்றவில்லை. அபராஜித பல்லவனை கொன்று காஞ்சியை கைப்பற்ற ஆதித்த சோழருக்கு பின் பல்லவன் நமக்கு அடிமையாகவே இருந்து வருகிறது. மீண்டும் சோழத்திடமிருந்து விடுதலை பெற்று தன்னாட்சி பெற்றிட பல்லவர்கள் முயன்று வருவது நம் அனைவருக்கும் தெரியும். இந்த நிலையில் வருங்கால சோழ மன்னனான ஆதித்த கரிகாலனின் பாதுகாவலாளியாக பராமரிப்பாளனாக பல்லவர்களை நியமிப்பது வேகமற்ற செயல். என் அண்ணனின் உயிருக்கு உலை வைத்துவிட்டு தன்னையே மன்னனாக மீண்டும் பிரகடனப்படுத்திக் கொள்ள எவ்வளவு காலமாகும்? பார்த்திபனுக்கு இன்னும் சொல்லப்போனால் ஆதித்தன் காஞ்சியில் தங்குவதே பைத்தியக்காரத்தனம். நமது தஞ்சையில்தானே பட்டத்து இளவரசனாகி அவன் தங்க வேண்டும்? குந்தவை கூறினாள். மலைமான் சற்றே எரிச்சலுடன் குந்தவையை உற்று பார்த்தார். சாளுக்கியர்களின் கொட்டத்தை அடக்க அவனை வடபுல மாதண்ட நாயகனாக நியமித்து காஞ்சிக்கு அனுப்பியது சோழ மன்னரின் அமைச்சரவைதான். உனக்கு தோன்றும் கேள்விகள் அமைச்சரவைக்கு தோன்றாமல் இருந்திருக்குமா குந்தவை? பல்வேறு காரணங்களுக்காக அதை கயிற்று கொண்டுதான் உனது அண்ணனை காஞ்சிக்கு அனுப்பி இருக்கின்றார் மன்னர். பார்த்திப பல்லவனை காட்டிலும் ஆதித்த கரிகாலனை பொறுப்புடன் கவனித்து கொள்ள வேறு யாராவது இருந்தால் கூறு, நான் அவரையே நியமிக்கின்றேன், மலையமான் கூறினார். குந்தவியின் அதிக பிரசங்கித்தனத்தை அவர் சிறிதும் ரசிக்கவில்லை என்பது அவர் முகத்திலேயே தெரிந்தது. ஏன், எங்களது பாதுகாப்புக்காக ஆதித்த கரிகாலன் ஒருவரை தேர்ந்தெடுத்து தஞ்சைக்கு அனுப்பினானே வானர்குல வந்தியத்தேவர், அவரை விடவா ஆதித்தனை பார்த்து கொள்வதற்கு பொருத்தமான மனிதர் தேவை? மலையமான் குலுங்கி குலுங்கி சிரிக்கத் துவங்கினார். பலே, கலயம் கொதிக்கிறது என்று எரியும் கொள்ளிக்குள் குதிக்கச் சொல்லுகின்றாயே. பராந்தகர் பெரும்பானப்பாடியை சூறையாடி கங்கர்களுக்கு பாணர்களை அடிமையாக்கி விட்ட சரித்திரம் ஜகத் பிரசித்தியாயிற்றே. குந்தள தேசத்தில் அடைக்கலம் புகுந்த விஜயாதித்த வாணன் சோழர்களை பழிவாங்க துடித்ததை யாரால் மறக்க இயலும்? அவனையா இங்கே ஆதித்த கரிகாலனுக்கு பாதுகாப்பாக வைக்க சொல்லுகிறாய்? இதைவிட பாலுக்கு பூனையை காவல் வைக்கலாம் என்று சொல்லியிருக்கலாம், மலையமான் கூறினார். ஆதித்த கரிகாலனும் தன் தங்கையை உற்று பார்த்தான். ஏன், நீதானே சற்று முன்பாக வானர்களின் குருதியில் தோன்றிய இந்த பொன்னாழி மாளிகையை ரசிக்கவில்லை என்றாய்? உனக்கே ரசிக்கவில்லை என்றால் வானர்குல வீரனான வந்தியத்தேவனுக்கு இந்த மாளிகை எப்படி ரசிக்கும்? மேலும் எனது பாதுகாப்பு யார் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கம் செய்ய வேண்டியது நான். தந்தையே, இன்று பிற்பகலுக்கு மேல் பார்த்திபனும் கல்பலதாவும் பொன்னாழிக்கு குடிபெயர்கிறார்கள். அவர்களது வசம் பொன்னாழி ஒப்படைக்கப்படும் என்பதில் மாற்றம் எதுவுமில்லை. ஆதித்தன் கூறியதும் தன் தோள்களை குலுக்கியபடி அவனை அலட்சியமாக பார்த்தாள் குந்தவை. உனது இடம், உனது ஸ்வர்ணம், உனது நண்பர்கள், உனது விருப்பம், இதில் நான் ஏன் தலையிடப் போகிறேன்? நீ தேக ஆரோக்கியத்துடன் நீண்டகாலம் வாழ்ந்து மன்னனாக பதவியேற்க வேண்டும் என்று அன்றாடம் பழையாறை சோமேஸ்வரரை வேண்டிக் கொண்டு வருகின்றேன். மறுபடி எனக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறியபடி தன் இருக்கையை விட்டு எழுந்தாள் குந்தவை. ஆதித்த கரிகாலன் அவள் போகுவதை சுருங்கிய முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். எல்லாவற்றிலும் எதிர்மறையான கருத்துக்களையே கூறி வருகின்றாளே உங்கள் மகள், அவளை கண்டிக்க மாட்டீர்களா? ஆதித்த கரிகாலன் கேட்டதும் சுந்தர சோழர் அவனை சமாதானம் செய்தார். சிறு வயது முதலேயே அவளுடைய குணம் உனக்கு தெரியும். உன்னிடம் எப்பொழுதும் அவளுக்கு போட்டி உண்டு. அதை ஏன் லட்சியம் செய்கின்றாய்? நீ விரும்பியது போல பார்த்திபனை பாதுகாப்புக்கு வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் பொன்னாளியில் வாழ்ந்து வா மகனே. பார்த்திபனிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டோம் என்று நீங்கள் பேசாமல் இருந்து விடுவீர்கள். அவ்வப்போது ஆதித்த கரிகாலனை கவனித்துக் கொள்ளுங்கள் மாமா என்றார் சுந்தர சோழர். உணவை அவசரமாக முடித்துக்கொண்டு குந்தவை புறப்பட்டு சென்றதற்கு காரணம் உண்டு. தொலைவில் நின்று தெட்டக்கனி அவளுக்கு சைகை காட்டினாள். தெட்டக்கனி எதற்காக என்னை அழைத்தாள்? குந்தவை கேட்டாள். இளவரசி, நந்தவனத்தை கடந்து முருக்கத்தி பாதையில் அமானுஷ்யர் தங்களுக்காக காத்திருக்கிறார் என்று தெட்டக்கனி கூறியதும் குந்தவை பரபரப்புடன் பொன்னாழியை விட்டு நீங்கி முருக்கத்தி பாதையை நோக்கி நடந்தாள். ஒரு சதுரங்க மேடை. பார்த்திபன் தனது புதவியில் முன்னே செல்ல ரதத்தில் அவனை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தனர் கல்பலதாவும் லலாடிகாவும். தொலைவில் சூரிய ஒளியில் தகதகத்து கொண்டிருந்த பொன்னாழி கண்களில் தெரிந்தவுடனேயே கல்பலதாவுக்கு மேனியெல்லாம் எரியத் தொடங்கிவிட்டது. தன் முப்பாட்டன் அபராஜித பல்லவனை வஞ்சகத்தாலும் சூழ்ச்சியாலும் கொன்ற ஆதித்தனின் வழித்தோன்றல், அதே பெயருடைய ஆதித்த கரிகாலன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொன்னாழி அதோ ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்த பாட்டியார் கங்காவதியை கடத்தி சென்று அவரது வாழ்க்கையை நாசமாக்கிய அரிஞ்சய சோழனின் பெயரன் ஆதித்த கரிகாலன் பெருமிதத்துடன் எழுப்பி இருக்கும் பொன்னாழி அதோ தெரிகின்றது. அவளுக்குள் மறைந்திருந்த துவேஷமும் குரோதமும் மீண்டும் தலை தூக்கின.
பால்யத்தில் தங்குவதற்கு இடமில்லாமல் பாட்டியார், அம்மா மற்றும் தான் அனைவராலும் அலட்சியப்படுத்தப்பட்ட காலம் நினைவில் எழ அவளது முகம் ஆத்திரத்தால் சிவந்தது. கணவன் பார்த்திபன் இவளிடம் தாங்கள் பொன்னாழியில் வசிக்க வேண்டும் என்று கூறிய பொழுது அதற்கு கடும் எதிர்ப்பை அவள் தெரிவித்திருந்தாள். தான் பொன்னாழியில் காலை வைக்கப் போவதில்லை என்று கூறிய பொழுது அவளது பிடிவாதத்தைக் கண்டு திகைத்து நின்றிருந்தான் பார்த்திபன். பிறகு லலாடிகாதான் அவளை தனியே அழைத்து சென்று சமாதானம் செய்வித்தாள். சோழ இளவரசனை வஞ்சம் தீர்ப்பேனே என்கின்ற சபதத்தை செய்தவள் நீ. அருகில் சென்றால்தானே அதற்கு வாய்ப்பு கிட்டும். அவனை சந்திக்க மாட்டேன், அவன் மாளிகையில் காலடி எடுத்து வைக்க மாட்டேன் என்று கூறிக்கொண்டிருந்தால் அவனை பழிவாங்குவதற்கு வாய்ப்பு எப்படி கிட்டும்? நான் தான் உன்னுடன் வரப்போகின்றேனே, உனக்கு எந்த பிரச்சனையும் அங்கே ஏற்படாது என்று கூறி அவளை சம்மதிக்க வைத்திருந்தாள். ஆனால் பொன்னாழியை கண்டவுடனேயே பழைய துவேஷம் அவளை மீண்டும் பற்றி கொண்டது. பார்வையை பொன்னாழிக்கு அப்பாலே இருந்த ஆதிசரஸ்வதி ஆலயத்தின் பக்கமாக திருப்பினாள். கலைமகளே, என்னையும் எனது கணவனையும் சோழர்கள் வஞ்சகத்திலிருந்து நீதான் காப்பாற்ற வேண்டும். எதிரியின் கோட்டையில் நான் என் கணவருடனும் எனது நாத்தியுடனும் வசிக்கப் போகின்றேன். அனாதி காலமாக இந்த தர்மநகரத்தில் நீதான் வசித்து கொண்டிருக்கின்றாய். உனது ஆலயம் சிறு கட்டிடமாக இருக்க தனக்கு பிரம்மாண்டமான ஸ்வர்ண மாளிகை எழுப்பிக் கொண்டிருக்கின்றான் ஆதித்த சோழன். ஆலயங்களின் நகரம் காஞ்சியில் அவமான சின்னமான இந்த பொன்னாழி நிலைக்கக்கூடாது. அதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும். மனம் போன போக்கில் பிரார்த்தனையை செய்து கொண்டிருந்த கல்பலதா ரத்தம் பொன்னாழிக்கு செல்லும் பாதையில் திரும்புவதைக் கண்டு சற்று நடுக்கத்துடன் லலாடிகாவின் கைகளை பற்றி கொண்டாள். அவளும் தைரியம் சொல்வது போல் அவளின் கரத்தை பற்றி அழுத்தினாள். அவர்களது ரதம் பொன்னாழியின் முன்பாக சென்று நின்றது. மலையமான், ஆதித்த கரிகாலன், நேமியங்கையர் மற்றும் குலழகன் ஆகியோர் அவர்களை வரவேற்க வாயிலேயே காத்து கொண்டு நின்றனர். பார்த்திபன் தன் புறவியிலிருந்து குதித்து இறங்க ஆதித்தன் அவனை தாவி அணைத்து கொண்டான். பெண்கள் இருவரும் ரதத்தை விட்டு நீங்கி தங்களுக்கு முன்பாக பிரம்மாண்டமாக பறந்து விரிந்திருந்த பொன்னாழி மாளிகையை அண்ணாந்து நோக்கினர். சரியாக இவரது பார்வையும் மேலே உப்பரிகை மாடத்தில் நின்றபடி தங்களையே நோட்டமிட்டு கொண்டிருந்த 2 பெண்களின் மீது படர்ந்தது. குந்தவையும் தெட்டக்கனியும் தான் அங்கே நின்றபடியே ரதத்திலிருந்து இறங்கி அவர்களை கவனித்து கொண்டிருந்தனர். குந்தவை தன்னை கவனிப்பதைக் கண்டதும் கல்பா எரிச்சலுடன் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். பொன்னாழி பிரவேச வைபவத்திற்கு வந்திருந்த குந்தவை இன்னுமா இங்கே இருக்கிறாள்? வரவேண்டும். உங்களது வருகை பொன்னாழிக்கு மெருகேற்றும். யாரை வரவேற்கிறேன் என்பது தெரியாதபடி பொதுவாக பேசினான் ஆதித்த கரிகாலன். மலையமானிடம் பெண்கள் ஆசி வேண்ட அவர் அவர்களது சிரசில் கைவைத்து ஆசீர்வாதம் கூறினார். ஆதித்த கரிகாலனையும் பொன்னாழியையும் பொறுப்பான மனிதரிடம் ஒப்படைத்திருக்கிறேன் என்ற நிம்மதியை அளித்துள்ளீர்கள். உங்களது அத்திமலை தேவன் எந்த குறையுமின்றி உங்களை பார்த்து கொள்ளுவான், மலையமான் கூறினார். கல்பா சட்டென்று திரும்பி பார்த்திபனை நோக்கினாள். பெரியவர் திருக்கோவில் ஒரு மலைமான் ஆசை கூறுகிறார், அல்லது நீங்கள் ஒழுங்காக கடமையாற்றினால்தான் உங்களது அத்திமலையான உங்களுக்கு மீண்டும் கிடைப்பார் என்று எச்சரிக்கிறாரா என்று அந்த பார்வை கேட்டது. குழலழகன் தலையசைக்க பணியாளர்கள் வந்து அவர்களை சூழ்ந்து கொண்டு அவர்கள் உடைமைகளை பின்பக்கமாக வந்திருந்த பெட்டி வண்டியிலிருந்து இறக்கத் தொடங்கினர். வாருங்கள் என்றபடி மலையமானும் ஆதித்த கரிகாலனும் முன்னடக்க மற்றவர்கள் அவர்களை பின்தொடர்ந்தனர். பொன்னாழியின் முன்பாக இருந்த பெரிய முற்றத்தில் நடுவே ஸ்வர்ண தாமரை மலருடன் கூடிய நீரூற்று நிற்க அதில் இருந்து பன்னீர் மணத்துடன் கூடிய நீரானது பாய அதன் சாரல் இவர்களது மீது தெளித்தது. ஆதித்த கரிகாலன் சிரித்தான். முக்கிய மனிதர்கள் வரும்பொழுது வழக்கமாக செடிகள் பன்னீர் தெளிப்பார்கள். என் பொன்னாழியில்தான் அனைத்தும் புதுமையாயிற்றே. செடிகள் செய்யும் வேலையை நீரூற்று செய்கின்றது. ஆம், முதலில் பன்னீர் தெளிப்பீர்கள், புரிது குருதி கொப்பளிக்கச் செய்வீர்கள். நீங்கள் இருக்கும் இடத்தில் நீரூற்றும் உண்டு, வஞ்சகத்தின் ஊற்றும் உண்டு. லலாடிகாவின் செவிடிகள் கேட்கும்படியாக மட்டும் முணுமுணுத்தாள் கல்பா. உஷ், இன்னும் பொன்னாழிக்குள் காலை வைக்கவில்லை, அதற்குள் சிறைச்சாலை செல்வதற்கு ஏற்பாடுகளை செய்ய துவங்காதே நீ. கல்பாவை அடக்கினாள் லலாடிகா. கல்பாவும் லலாடிகாவும் கரிகாலன் மற்றும் இளந்திரையின் சிலைகளை தொழுதுவிட்டு அந்த விஸ்தாரமான கூடத்து கூரை வேறுபாடுகளை பிரமிப்புடன் கவனித்து கொண்டிருக்க ஆதித்த கரிகாலனும் பார்த்திபனும் முன்பாக சென்று விட்டனர். பெண்கள் இருவரும் நிதானமாக உப்பரிகையை கடந்த பொழுது மேலே நல்ல உயரமும் கம்பீரமும் கொண்ட வாலிபன் ஒருவன் படிகளில் இறங்கி வந்தான். அவன் கருத்து காணப்பட்டாலும் முகத்தில் பொலிவும் துருதுருப்பும் நிறைந்திருந்தன. அந்நிய வாலிபன் ஒருவன் வருகிறானே என்று பெண்கள் ஒதுங்க லலாடிகாவின் நீண்ட தாவணி கல்பலதாவின் கால்களில் சிக்கிக்கொள்ள அதை கவனிக்காமல் கல்பலதா தொடர கால் இடறி அப்படியே பின்புறமாகச் சரிந்தாள்.
வீலென்று அலறியபடி நெளிதடுமாறி அவள் பின்புறமாக சரிய நல்ல வேளையாக அந்த நெடிய வாலிபன் ஒரே எட்டில் தாவி அவளது நீண்ட கைகளால் அவளது புஜங்களை பற்றி இழுத்தான். அவன் இழுத்த வேகத்தில் அவளது அகன்ற மார்பினை நோக்கி இவள் விழ, அந்நிய புருஷனின் மார்பில் சரியக்கூடாது என்கின்ற உள்ளுணர்வு அவளை எச்சரிக்க கைகளால் தன் முன்னேற்றத்தை கல்பா தடுத்தாள். அவளது தயக்கத்தை புரிந்து கொண்டவனாக அந்த வாலிபன் அவளை சரித்து படிகளில் அமர்த்தினான். ஆனால் அதற்குள் தன்னையும் அறியாமல் அவளது கரம் அந்த வாலிபன் அணிந்திருந்த பதக்கத்துடன் கூட தங்கச்சங்கிலியை பற்றி இழுக்க சங்கிலி அவளது கையோடு வந்தது. எச்சரிக்கை அம்மணி, இந்த பிரம்மாண்டமான படிகளில் உருண்டு விழுந்தால் என்னாவது? பொன்னால் வேயப்பட்ட படிகளில் உருண்டு விழுவது பெருமைதான் என்றாலும் உயிர் பொன்னை விட விலை மதிப்பில்லாததல்லவா? சிரித்தபடியே நின்றான் அந்த வாலிபன். அதற்குள் கல்பலதாவின் அலறல் கேட்டு ஓடி வந்த ஆதித்த கரிகாலனும் பார்த்திபனும் உருண்டு விழ இருந்த கல்பலதாவை அந்த வாலிபன் காப்பாற்றியதை கண்டனர். சபாஷ் வந்தியத்தேவா, நல்ல வேளையாக கல்பலதாவை பிடித்து கொண்டாய் என்று பாராட்டினான் ஆதித்தன். ஓஹோ, இவன்தான் வந்தியத்தேவனா என்பது போன்று அவனை வியப்புடன் பார்த்தனர் பெண்கள் இருவரும். அப்பொழுதுதான் தனது கரத்தில் ஊசலாடி கொண்டிருக்கும் அந்த தங்கச்சங்கிலியை கவனித்தாள் கல்பா. ஐயோ, தங்களது சொர்ண சங்கிலியை அரித்து விட்டேனே, என்னை மன்னித்து விடுங்கள், பதறினாள் கல்பா. கிடைக்கிறது விடுங்கள் என்றான் வந்தியத்தேவன். இந்த பொன்னாழி மாளிகையிலேயே சூரியனை போன்று தகதக அதன் முன் அகல் விளக்கேறிவது போல் இந்த சொர்ண சங்கிலியை நான் அணிந்திருந்தேன், பரவாயில்லை என்று படிகளில் இறங்கத் துவங்கினான். நான் அதை மீண்டும் கோர்த்து உங்களிடம் சேர்ப்பித்து விடுகிறேன் என்று கூற அவன் சிரித்தபடியே அங்கிருந்து அகன்றான். லலாடிகா, இந்த தங்கிலி உனது பொறுப்பு, அதை செப்பனிட்டு வந்தியத்தேவரிடம் சேர்த்து விடு என்று அதை நீட்ட லலாடிகா அதனை பெற்றுக்கொண்டாள். பிறகு அனைவரும் தொடர்ந்து படியேறினர். படிகளில் பின்பாக செல்லும் பாதையில் தொடர்ந்தாள். பணியாளர்கள் அறை, காவலர்கள் ஓய்வறை, வஸ்திர கொட்டடி, ஆபரண கஜானா, அடுக்களை, வைத்தியசாலை, ஆயர்கள், தேரோட்டிகள், புறவி மேய்ப்பாளர்கள் ஆகியோர் தங்கும் அறை என அனைத்தும் உள்ளன. கரிகாலன் பெருமிதத்துடன் கூறியபடியே படிகளில் அவர்களை வழிநடத்தி வந்தான். படிகள் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் பிரிந்தன. அங்கு படிகளின் தென்பகுதி, மேற்கு பகுதி மற்றும் வடக்கு பகுதி என்று 3ஆக பிரிந்தன. படிகள் பிரியும் இடத்தில் நின்று ஆதித்த கரிகாலன் அவர்களுக்கு விளக்கினான். இதோ நேராக மேலே செல்லும் படிகள் என் ஜாகைக்கு செல்லும். அங்கேதான் என் அந்தப்புறம், ஆலோசனை மண்டபம், தேகப்பயிற்சி செய்யும் இடம், விளையாட்டுக்கூடம் எல்லாம் உள்ளது. இதோ தென்புறம் செல்லும் ஜாகையில்தான் விருந்தினர் தங்கும் பகுதி உள்ளது. தற்பொழுது சோழ மன்னர் தங்கியுள்ளார். இதோ வடதிசை செல்லும் படிகள்தான் உங்கள் ஜாகைக்கு செல்லும் வழி. நீங்கள் அங்குதான் தங்கப் போகிறீர்கள் என்றவன் படியாளர்களுக்கு வழிகாட்ட கல்பா மற்றும் லல்லாடிகாவின் உடைமைகளை வடக்கு பகுதியில் உள்ள ஜாகைக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. பார்த்திபனது உடைமைகள் நேராக மேற்கு பகுதியில் இருந்த ஆதித்த கரிகாலனின் ஜாதிக்கு எழுத்துப்பட கல்பா திகைத்து நின்றாள். அவை இங்கே எங்களுடைய வடக்கு பகுதிக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும், கல்பா பதறத்துடன் சொல்ல ஆதித்த கரிகாலன் அவளை புன்னகையுடன் பார்த்தான். சரியாகத்தான் எடுத்துச் செல்கின்றனர். என் நண்பன் பார்த்திபன் என்னுடைய ஜாகையில் தங்குவான். அவனுக்காக 3 அறைகள் அங்கு ஒதுக்கப்பட்டுள்ளன என்றதும் கல்பா சினத்துடன் பார்த்திபனை நோக்க அவன் பரிதாபமாக அவளை பார்த்தான். வேண்டா வெறுப்பாக வடகு திசையிலிருந்து தன் பகுதிக்கு லலாடிகாவுடன் நடந்தாள் அவள். என் பாட்டியார் கங்காதேவியார், அதுதான் அரிஞ்சயனின் மனம் கமர்ந்தவர், அடிக்கடி ஒரு பழமொழியை கோருவார். அரசமணித்தை பிடித்த பேய் அதன் கீழே இருந்த பிள்ளையாரையும் பிடித்தது போல என்பார். உங்கள் அண்ணனை பிடித்த சோழப்பேய் என்னையும் இங்கே கொண்டு வந்து விட்டதே, நான் என்னதான் செய்யப் போகின்றேன்? லலாலிகாவிடம் பேசிய மெல்லிய குரலில் புலம்பெபடியே நடந்தாள் கல்பா. அவர்கள் தங்கியிருந்த பகுதியை குழலழகன் காட்டினான். கோபத்தின் நடுவே தன்னுள் எழுந்த பிரமிப்பை கல்பலதாவால் மறைக்க முடியவில்லை. நம் இருவருக்காய் இவ்வளவு பெரிய பகுதி? மலைத்து போனாள் அவள். வடதிசை சென்ற படிகளின் முடிவில் ஒரு நீண்ட பாதை தென்பட்டது. அதன் முடிவில் ஒரு வட்டமான கூடம். கூடத்தில் 6 அறைகள் காணப்பட்டன. நீங்கள் இங்குதான் தங்க வேண்டும். இந்த 6 அறைகளும் உங்களது உபயோகத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது, குழல் அழகன் கூறிவிட்டு பணியாளர்கள் சுமந்து வந்த உடைமைகளை மையத்தில் இருந்த ஒரு அறையில் ஒழுங்குபடுத்தி வைக்க துவங்கினான். ஒரு காலத்தில் தங்குவதற்கு இடமில்லாமல் பாட்டி, அம்மா, நான் ஆகியோர் ஒரு ஆலயத்தின் மடப்பள்ளியில் கூட தங்கியிருக்கிறோம் தெரியுமா? துக்கம் நெஞ்சை அடைக்க கூறினாள் கல்பலதா. அதனால்தான் இன்று சோழ இளவரசன் பொன்னாழி ஒன்றை எழுப்பி அதில் உனக்கு பெரிய இடத்தை ஒதுக்கி இருக்கின்றான் போலும், லலாடிகா கூறினாள். பிதற்றாதே, இதற்கெல்லாம் மயங்குபவளா நான்? ராமன் இருக்குமிடம் சீதைக்கு அயோத்தி என்பது போன்று என் பார்த்திபன் இருக்கும் இடத்தில் நான் இருக்கின்றேன், கல்பா கூறினாள். அண்ணி,
வட்டமான இந்த கட்டிடத்தில் இடப்புறத்தில் இருக்கும் முதலறையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என் அண்ணன் வருவதற்கும் போவதற்கும் மிகவும் வசதியாக இருக்கும். நான் உங்கள் அறைக்கு நேரே இருக்கும் கடைசி அறையை எடுத்துக்கொள்கிறேன். உங்கள் அறைக்கு வருவோர் போவோரின் மீது ஒரு கண்ணை வைத்துக் கொள்வதற்கு எளிதாக இருக்கும் என்று சொல்லியபடியே லலாடிகா கடைசி அறையை நோக்கி நடக்க கல்பலதா முதல் அறைக்குள் பிரவேசித்தாள். கடைசி அறையில் நுழையும் அந்த நெடிய பெண் யார்? தட்டக்கனியிடம் கேட்டாள் குந்தவை. அவள் பெயர் லலாடிகா, பார்த்திபனுக்கு கிடைத்த திடீர் தங்கை. குந்தவை அலட்சியமாக கூறினாள். அதென்ன லலாடிகா, பெயர் விசித்திரமாக இருக்கிறதே. தட்டக்கனி உயர்ந்தாள். லலாடிகா என்றால் ஆபரண பதக்கம் என்று பொருள். பல்லவர்கள் பொதுவாக பெண்களுக்கு ஆபரணங்களின் பெயரைத்தான் வைப்பார்கள். ஒரு காலத்தில் நவரத்ன பல்லவி என்கின்ற பெயரில் ஒரு பல்லவ இளவரசி இதோ நாம் இருக்கும் இந்த பொன்னாழி மாளிகையில் வசித்தாளாம். அப்படி இந்த மாளிகையின் பெயர் பிரவாள மாளிகை. அந்த நவரத்ன பல்லவி தற்கொலை செய்து கொண்ட பிறகு இங்கு யாருமே வசிக்கவில்லை என்கிறார்கள். இங்கே தங்கிய களப்பிரர்கள் பல கொலைகளையும் கொள்ளைகளையும் புரிந்தார்களாம். வழிப்பறிகளையும் செய்தவர்கள் தாங்கள் கொல்லும் மனிதர்களின் உடைகளை இங்கே பிரவாள மாளிகையில்தான் புதைப்பார்களாம். அதன் பிறகு இங்கே பல துர்மரணங்கள் நிகழ்ந்ததால் பல்லவர்களுக்கு இந்த இடத்தை அப்படியே விட்டுவிட இந்த மாளிகை பாழடைந்து போய்விட்டதாம். குந்தவை கூறினாள். அவளுடைய பார்வை இன்னும் மூடியிருந்த கல்பலதாவின் அரைக்கதவியை வெறித்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட மாளிகையில் நம் இளவரசர் பொன்னாழியை கட்டியிருக்கிறார். நான் குழல் அழகனை கேட்டேன். ஏன் ஒரு பேய் நடமாடும் மாளிகையை போய் ஆதித்த கரிகாலனுக்கு பரிந்துரை செய்தீர்கள் என்று. நேமியங்கையர்தான் இந்த இடத்தை கண்டுபிடித்தாராம். பார்த்திபன் கூட வேண்டாம் என்ற நண்பனை தடுத்திருக்கின்றான். ஆனால் என் அண்ணன்தான் பேய் பிசாசங்களில் எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது என்று கூறி இங்கே பொன்னாழியை எழுப்பியிருக்கிறான். குந்தவை கூறினாள். ஐயோ, ஏன் குந்தவை இந்த தகவலை எல்லாம் என்னிடம் கூறினாய்? இன்றிரவு நான் இந்த மாளிகையில் எப்படி நிம்மதியாக உறங்குவேன்? தட்டக்கனி நடுங்கினாள். அப்படி பேய் வந்தால் நான் குந்தவையின் நெருங்கிய தோழி என்று கூறு, அது உன்னை ஒன்றும் செய்யாது. சிரித்தபடியே கூறிய குந்தவையின் பார்வை அப்படியே நிலை குத்தி நின்றது. கீழே மூடியிருந்த அரைக்கதவை தட்டியபடி ஆதித்த கரிகாலன் தான் நின்றிருந்தான். தட்டக்கனியும் ஆதித்த கரிகாலன் வந்து நிற்பதை பார்த்ததும் சட்டென்று தனது தலையை மாடத்தில் இருந்து இழுத்து கொண்டாள். ஒருவேளை கரிகாலன் தற்செயலாக அண்ணாந்து பார்த்து இவர்களை கவனித்து விட்டால் குந்தவை அவனுக்கு தங்கை என்கின்ற முறையில் நிலைமையை சமாளித்து விடுவாள். ஆனால் இவள் வெறும் தோழிதானே. இவளை கொண்டு ஆதித்த கரிகாலன் குந்தவையை பழிவாங்க முயல்வான். அதற்கு இவள் இடம் கொடுக்கக்கூடாது. பாரேன் அந்த கல்பலதாவுக்கு வந்த யோகத்தை. என் பாட்டன் பராந்தகன் பாணர்களை அழித்து கங்கர்களுக்கு அடிமையிலாக விட்டதற்கு பரிசாக கோலாகல நகரின் சொர்ண சுரங்கங்கள் கிடைத்தன. அந்த சொர்ணத்தை வழித்தெடுத்து பொன்னாழியை கட்டியுள்ளான் ஆதித்த கரிகாலன். சோழ இளவரசியான நான் விருந்தினரை போன்று பொன்னாழியில் தங்கியிருக்க ஊர் பேர் தெரியாத பெண்ணை இளவரசியைப் போன்று தங்க வைக்கிறான். இதுதான் காலத்தின் கோலம் என்று கூறுவார்கள் போலும் என்றவள் சிலத்தினால் முகம் பொங்க மாடத்தில் இருந்து தன் தலையை நீக்கியவள் உப்பரிகையிலிருந்து தன் ஜாகையை நோக்கிச் சென்றாள். தட்டக்கனி அவளை பின்தொடர்ந்தாள். தன் அரைக்கதவு தட்டப்படுவதைக் கண்டு கல்பலதா கதவை திறக்க ஆதித்த கரிகாலன் வெளியே நிற்பதைக் கண்டு திகைத்து விட்டாள். வேர்த்து விறுவிறுத்து போன அவள் எதிரில் இருந்த லலாடிகாவின் அரைக்கதவை நோக்கினாள். அவளது அரைக்கதவு மூடி இருந்தது. உனது அறை வசதியாக இருக்கிறதா கல்பா? ஆதித்த கரிகாலன் முகத்தில் ஆர்வமும் மென்மையும் ஒருங்கே காணப்பட 1000 முட்களால் தன் மேனி துளைக்கப்படுவது போல் அவனது பார்வை தன்னை நோக்குவதை உணர்ந்தாள் கல்பா. அசோகவனத்தில் ராவணன் வரும்போதெல்லாம் சீதை எப்படியெல்லாம் துடித்திருப்பாள் என்பதை உணர்ந்தவளாக அவனை எப்படி சமாளிப்பது என்கின்ற குழப்பத்துடன் நின்றாள். பின் தன்னை சுதாரித்து கொண்டவள் கதவை அகலமாக திறந்தாள். மன்னித்துக் கொள்ளுங்கள் இளவரசே, நான் இன்னும் பிரமிப்பில் இருந்து மீளவில்லை. பார்த்திபர் தனது மாளிகையில் இடம் கொடுத்த பொழுதே நான் அதனை சொர்க்கபுரியாகத்தான் நினைத்தேன். இப்பொழுது வர்ணிக்கச் சொற்களே இல்லாமல் தவிக்கின்றேன். பொன்னாழியை போன்றதொரு மாளிகையை நான் இதுவரையில் கண்டதே இல்லை. பரவசத்துடன் பேசுபவளைப் போன்று குரலில் மலைப்பை காட்டினாள் கல்பலதா. தன் மனம் கறந்தவளை மலைக்க வைத்துவிட்ட திருப்தி கரிகாலனின் முகத்தில் தெரிந்தது. நாளை காலை விடியலில் எழுந்து பார்க்கல்பா. கோவும் பறவைகளும் ஆடும் மயிலினங்களும் துள்ளும் மான்களும் பாயும் முயல்களும் அமைதியாக நின்று செல்லும் அன்னங்களும் பொன்னாழியை இன்னும் அழகாக காட்டும். எல்லாவற்றையும் விட நீயும் வந்துவிட்டதால் இந்த பொன்னாழி இன்னமும் ஜொலிக்கும் என்றான். கல்பலதா திணறினாள். நல்ல வேளையாக லலாடிகா தன் அதை திறந்து கொண்டு ஆதித்த கரிகாலன் கல்பாவை காதலுடன் பார்த்து கொண்டே அங்கிருந்து அகன்றான்.
ஓங்கிய 2 கைகளாலும் தன் நெற்றியில் மாற்றி மாற்றி அடித்துக்கொண்டு மஞ்சத்தில் விழுந்தா கல்பா. என்ன நடந்தது? பின்பாக வந்து நின்ற லலாடிகா கேட்டாள். அசோகவன சீதையாக நான் இருக்க ராவணன் தன் முதல் விஜயத்தை முடித்துவிட்டு போகின்றான், வெறுப்புடன் கூறினாள் கல்பலதா. கவலைப்படாதே, ராமனும் அசோகவனம் வந்துவிட்டான். உன் கூடவே அனுமானும் இருக்கின்றான் என்றாள். யார் அந்த அனுமான்? வியந்தாள் கல்பா. ஏன், நான் தான் அனுமான் என்று லலாடிகா தன் வாயை அனுமானைப் போன்று வைத்து கொள்ள கல்பலகா லகைத்தாள். அன்று முழுவதும் பார்த்திபனுக்கு நிறைய அலுவல்கள் இருந்திருக்க வேண்டும். அவளை காண அவன் வரவில்லை. ஒருவேளை இரவு பார்த்திபன் அவளை தேடி வருவான் என்று காத்திருந்தாள். இவள் உறங்கச் செல்லும் வரை அவன் வரவில்லை. லலாடிகா தான் உறங்கப் போவதற்கு முன்பாக அவளை தேடி வந்தாள். வந்தியத்தேவரின் பொற்சங்கிலியை தாதியிடம் கொடுத்து அரண்மனை பொற்கொள்ளரிடம் செப்பனிட்டு வரச் செய்தேன், இதோ பார் என்று சங்கிலியை உயர்த்து காட்டினாள் லலாடிகா. கல்பாவின் பார்வையில் அந்த சங்கிலியின் பதக்கத்தில் பதிந்தது. புலி நகங்களைப் போன்று கற்களை இழைத்த ஸ்வர்ணப்பதக்கம் அது. புலி நகங்கள் என்றுதான் அவன் கழுத்திலிருந்து சங்கிலியை தவறுதலாக பறித்தபோது அவள் நினைத்திருந்தாள். ஆனால் அப்பொழுது அருகே உற்று நோக்கிய பொழுது அந்த பதக்கம் மீன் வடிவில் காணப்பட்டது. அந்த கல் இழைத்த பதக்கத்தின் மையத்தில் அழகிய வீணையின் உருவம் பதிக்கப்பட்டிருந்தது. பதக்கம் மிக அழகாக இருக்கிறது. ஆம், எதற்காக வீணை சின்னத்தை பொருத்துகிறார் வந்தியத்தேவர்? கல்பா கேட்டாள். அவர் பெரும்பானப்பாடி நாட்டவர்தானே. பெரும்பானப்பாடியின் சின்னம் வீணைதானே. பாணர்கள் வீணையை மீட்டித்தானே பாடுவார்கள். லலாடிகா கூற அதை ஆமோதித்தபடியே தலையசைத்தாள் கல்பலதா. அன்றிரவே குழலழகன் மூலமாக அந்த சங்கிலியை வந்தியத்தேவனுக்கு அனுப்பிவிட்டாள் கல்பலதா. கல்பலதாவிடம் அளவலாவ விட்டு தன் அறைக்கு உறங்கப் போவதற்கு முன்பாக அவள் செவியில் கிசுகிசுத்தாள். கதவை தாளிடாதே அண்ணி, பிறகு அண்ணன் வந்து திண்டாடப் போகின்றார். நாளெல்லாம் அவர் என்னை திண்டாட வைத்திருந்தது உன் கண்ணில் படவில்லை. அண்ணன் திண்டாடக்கூடாது என்று மட்டும் எனக்கு அறிவுரை கூறுவதில் குறைச்சல் இல்லை, கேலியாக கூறிய கல்பலதா தன் அரைக்கதவை மூடிவிட்டு அதன் தாளினை போடாமல் மஞ்சத்தில் சென்று சரிந்தாள். நடுநிசி, இந்த பார்த்திபன் விரைவாக வரக்கூடாதா? இந்த இரவில் என்ன பணிகள் இருக்க முடியும்? எரிச்சலுடன் அறையில் நடந்து கொண்டிருந்தவள் எழுந்து குளையிலிருந்த நீரை பருகிவிட்டு சாளரத்தின் அருகே சென்று நின்றாள். சிலுசிலுவென்று நந்தவன காற்று அவளை உரச கொதித்து கொண்டிருந்த மனதிற்கு அது இதத்தை அளித்தது. இதமான காற்றை அனுபவித்தபடியே நின்றவள் மீண்டும் மஞ்சத்தை இடைந்து அப்படியே அதன் மீது சரிந்தாள். யோசித்தபடியே விட்டத்தை பார்த்து கொண்டிருந்தவள் உறங்கிப் போனாள். பொன்னாழி அடங்கிவிட்டது. எங்கும் அமைதி தாண்டவம் ஆடியது. முறுக்கத்தி பாதையில் மரங்களின் கூடுகளில் கூடியிருந்த பறவைகளின் குஞ்சுகள் எம்ப அவற்றை தன் இறக்கைகளால் மூடிய தாய்ப்பறவைகள் இரவில் நடமாடும் ஆந்தைக்கு குரல் எழுப்பி நாம் இருக்கும் இடத்தை காட்டிக் கொடுத்து விடாதீர்கள் என்று குஞ்சுகளை எச்சரிப்பது போல இருந்தன தாய்ப்பறவைகளின் அந்த செய்கை. நந்தவன தீபஸ்தம்பத்தின் கீழ் தீக்கப்பறை ஒளிந்து கொண்டிருக்க பொன்னாழியில் மனித நடமாட்டமே இன்றி இருந்தது. மனித நடமாட்டம் மட்டுமல்ல, பகலில் காணப்பட்ட தகதகப்பும் மெனுமெனுப்பும் என்று இருளில் மறைந்து இருந்தது பொன்னாழி. காற்றாட உப்பரிகை மாடத்தில் படுத்திருந்தாள் தெட்டக்கனி. குந்தவை உறங்கியதும் அவளது அறையை விட்டு நீங்கி உப்பரிகை மாடத்திற்கு கையில் விரிப்பு மற்றும் தலையனுடன் வந்து விட்டாள். குந்தவை பலமுறை அவளை தனது அறையில் தங்கச் சொல்லி இருந்தாலும் அவள் அதற்கு இசைக்கு தெரிவிக்க மறுத்துவிட்டாள். பொதுவாக நம்மீது மிகுந்த அன்பு செலுத்தும் மனிதருடன் ஒன்றாக இருப்பதோ அல்லது படுப்பதோ தவறு. உண்ணும் போதும் உறங்கும் போதும் முகத்திலும் மேனியிலும் தோன்றும் விகாரங்கள் நம்மீது அன்பு செலுத்துவோரின் நன்மதிப்பை குறைக்கும். எனவேதான் குந்தவையின் அறையில் உறங்குவதை தவிர்த்தாள் தெட்டக்கனி. குந்தவைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட பொழுது நாளெல்லாம் அவள் அறையில் உறங்காமல் தங்கியிருப்பாள். எனவே தன் அறையில் தங்கச் சொன்னதால் அவள் உறங்க மாட்டாள் என்பதால் குந்தவையும் அவளை அதன் பின் வற்புறுத்தவில்லை. உப்பரிகையில் அன்று மாலை குந்தவையும் இவளும் நின்றிருந்த இடத்தில் ஒரு சிறிய திண்ணை அமைந்திருந்தது. அங்கு சென்று துணியை விரித்து தலையணையை அதன் மீது வைத்து உறங்குவதற்கு முற்பட்டாள் தெட்டக்கனி. ஆனால் கரிய நிழலாக ஓங்கி வளர்ந்திருந்த பொன்னாழி கோபுரங்கள் அவளுக்கு திகிலை ஏற்படுத்த உறக்கம் பிடிக்கவில்லை. கண்களால் இப்படியும் அப்படியும் நோக்கியபடியே கிடந்தாள். கோட்டான் ஒன்று எங்கிருந்தோ அலற, அவ்வளவுதான். அவளது கட்டுப்பாடு தளர்ந்து விட்டது. ஆ என்று பயத்துடன் அலறியபடியே எழுந்து அந்த திண்ணையில் அமர்ந்து கொண்டாள். அன்று மாலையில் தானும் குந்தவையும் தலையை நீட்டி ஆதித்த கரிகாலனை பார்த்த மாடம் அருகில்தானே இருந்தது. அதையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். பொன்னாழி மாளிகை இரவு வேளைகளில் பிரவாள மாளிகையாக மாறிவிட்டதோ என்னவோ. குந்தவை அந்த மாளிகை பற்றி கூறிய தகவல்களை கேட்ட பின்னர் உப்பரிகையில் தனியாக வந்து படுத்தது தவறோ?
உறக்கம் வராமல் சிந்தித்தபடியே அந்த மாடத்தையே வெறித்து பார்த்தபடியே அமர்ந்திருந்தாள். கீழே சுளுந்து ஒன்று எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் மாடத்தில் மங்கிய ஒளி பரவி இருந்தது. அந்த உப்பரிகையின் இருளில் மாடத்தின் வழியாக தென்பட்ட ஒளி சற்று தைரியத்தை தரவே தெட்டக்கனி அந்த மங்கிய ஒளியை நோட்டமிட்டு கொண்டு இருந்தாள். திடீரென்று உப்பரிகையின் கூரை வரை ஓங்கி வளர்ந்த ஒரு மனித உருவத்தின் நிழல் கடந்து செல்வது மாடத்தின் வழியாக தெரிந்தது. கீழே யாரோ நடந்து செல்கிறார்கள். இந்த நடுநிசியில் யார் செல்வது? தெட்டக்கனி தான் படுத்திருந்த திண்ணையை விட்டு நீங்கி மாடத்தின் உள்ளே தலையை நீட்டி கீழே கவனித்தாள். பாதுகாப்பிற்காக பொன்னாழியின் தென்பகுதி, மேற்கு பகுதி மற்றும் வடக்கு பகுதிகளை கண்காணிப்பதற்காக அந்த மாடங்கள் அமைக்கப்பட்டனவோ அல்லது காற்று புகுவதற்காக அமைக்கப்பட்டனவோ தெரியாது. ஆனால் இப்பொழுது தெட்டக்கனி கீழே நடப்பதை நோட்டமிடுவதற்கு வசதியாக இருந்தது அந்த மாடம். 3 பாதைகள் சந்திக்கும் இடத்தில் சுளுந்து ஒன்று ஒளிந்து கொண்டிருப்பதை தெட்டக்கனி கண்டாள். அதன் ஒளிதான் உப்பரிகையில் படுத்திருந்த இவளுக்கு தெரிந்திருக்கின்றது. இப்பொழுது அந்த சுளுந்தினை ஒரு உருவம் கடந்து கொண்டு இருந்தது. அதன் நிழல் அந்த பகுதியை கடக்கும் பொழுதுதான் ஓங்கி வளர்ந்ததால் இவள் கண்களுக்கு புலப்பட்டிருக்கிறது. விரைப்பாக நடக்கும் அந்த உருவத்தை கவனித்தாள். அவளுக்கு மயிர்கூச்செடுத்தது. ஆதித்த கரிகாலன்தான் மேற்கு பகுதியிலிருந்து தன் ஜாகையிலிருந்து வெளிப்பட்டு வடக்கு பகுதியின் பாதையில் திரும்பிக் கொண்டு இருந்தான். இந்த நடுநிசி வேளையில் இளவரசர் எதற்காக வடக்கு திசைக்கு ஜாகைக்கு போகிறார்? ஆதித்த கரிகாலனை வியப்புடன் அவள் பார்த்து கொண்டிருக்க, அவன் வடக்கு பாதையின் முடிவில் இருந்த வட்டக்கூடத்தை அடைந்து கல்பலதாவின் அறைக்கு முன்பாக நின்றான். அறைக்கதவை அவன் தள்ள அது திறந்து கொண்டது. உள்ளே நுழைந்த ஆதித்த கரிகாலன் கதவை சாத்தினான். தெட்டக்கனி வெலவெலத்து போனாள். இந்த நடுநிசையில் பார்த்திபனின் ஒருவக்கார பெண்ணின் அறைக்குள் இளவரசர் செல்கிறாரே, அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. குந்தவையை எழுப்பி இந்த காட்சியை அவள் காணச் செய்வது நல்லது என்று தோன்ற குந்தவையின் அறையை நோக்கி ஓடினாள் தெட்டக்கனி. கல்பலதாவின் அறைக்குள் நுழைந்த ஆதித்த கரிகாலன் அவள் மஞ்சத்தின் முன்பாக அப்படியே உறைந்து போய் நின்றிருந்தான். திறந்திருந்த அவளது கண்கள் மஞ்சத்தில் துயில் கொண்டிருந்த கல்பாவை வெறித்து பார்த்து கொண்டிருக்கன. கல்பா மஞ்சத்தில் உறங்கிக் கொண்டிருக்க அருகே நின்றபடியே உறங்கிக் கொண்டிருந்தான் ஆதித்த கரிகாலன். பொதுவாக ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு உள்ளுணர்வு அதிகம். கன்னிப்பெண்களை காட்டிலும் மணமான பெண்களுக்கு உள்ளுணர்வு இன்னும் அதிகம். ஆண்களின் தன்மைகளை துணிவு, வீரம், வேகம் மற்றும் ஆளுமை என்கின்ற 4ம் நம்மை யார் என்ன செய்துவிட முடியும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்தி உறக்கத்திலும் உள்ளுணர்வை மீறிய ஒரு தன்னம்பிக்கை காணப்படும். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு ஆகிய 4 வகை தன்மைகளை கொண்ட பெண்களுக்கு உறக்கத்தில் யாரும் தம்மை நெருங்கிவிடக்கூடாது என்கின்ற உள்ளுணர்வு எப்பொழுதும் இருக்கும். ஆனால் திருமணமான பெண்களுக்கோ இந்த 4 வகை குணங்களை தவிர பதிபக்தி என்கின்ற தன்மையும் சேர்ந்து இருக்கும். உறக்கத்திலும் அவனுக்கு உரியவள் நான் என்கின்ற எண்ணம் மேலோங்கியே நிற்கும். உறக்கத்திலும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற எண்ணங்கள் தான் நிலவும். அதுவும் கணவன் அருகில் இல்லாத பொழுது அவனை பற்றிய எண்ணங்கள் உள்ளுணர்வாக ஓடிக்கொண்டே இருக்கும். கணவன் பார்த்திபன் அருகில் இல்லையே என்கின்ற வருத்தத்துடன் உறங்கச் சென்றவளுக்கு இதோ மஜ்ஜத்தின் அருகில் யாரோ நிற்கிறார்கள் என்ற உள்ளுணர்வு தெரிவிக்க கல்பலதாவின் புருவங்கள் நெளிந்தன. பிறகு மெதுவாக தன் நேந்திரங்களை திறந்தாள். வந்துவிட்டீர்களா? மஞ்சத்தின் அருகில் நிழலாக தெரிந்த அந்த உருவத்தை கவனித்ததும் பரபரப்புடன் மஞ்சத்தில் எழுந்து அமர்ந்தாள். கலைந்திருந்த தன் குழல்களை சமணப்படுத்தி கொண்டாள். தன் கேள்விக்கு பதிலளிக்காமல் ஆடாமல் அசையாமல் நின்ற உருவத்தை வியப்புடன் நோக்கினாள். மஞ்சத்தின் அருகே இருந்த அம்சதுலிகா விளக்கில் எண்ணெய் குறைந்து விட்டபடியால் மங்கலாக ஒளிந்து கொண்டிருந்தது. அதன் ஒளியில் அந்த உருவத்தின் முகத்தை கூர்ந்து கவனித்தாள். அவளது இதயமே வாய் வழியாக வெளியே வந்து விழுந்து விட்டது போல் உணர்ந்தாள். ஆதித்த கரிகாலன் தான் அங்கே நின்று கொண்டிருந்தான். அவனது கண்கள் திறந்து கொண்டிருந்தனவே தவிர அவற்றில் உணர்வு இல்லை. ஆதித்த கரிகாலன் உலகத்தில் உலா வருவன் என்பதை அறிந்திருந்தவள்தான். முன்பு ஒரு நாள் இவளும் லலாடிகாவும் ராஜவீதியில் விழுந்து கிடந்த பொழுது அவர்களை கவனியாமல் அவன் நடந்து சென்றதை பார்த்து இருந்தவர்கள்தான். இருப்பினும் திருமணமான தன் அறையில் நடுநிசையில் அன்னவி புருஷனை கண்டதும் அவள் கலவரப்பட்டு போனாள். விழிகள் திகிலுடன் விரிய தன்னையும் அறியாமல் அலறுவதற்காக வாயை திறந்தாள் கல்பலதா. அப்பொழுது அவளது வாயை பலமிக்க முரட்டு கை ஒன்று பொருத்தியது. இன்னொரு கை அவளது முதுகை தட்டி ஆசுவாசப்படுத்தியது. பயப்படாதே கல்பா, நான் பார்த்திபன் தான். ஆதித்த கரிகாலன் வழக்கம் போல உறக்கத்தில் உலா வந்திருக்கின்றான். ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றான். அலறி அவனை எழுப்பி அரண்மனையில் கலைபாரத்தை உண்டு செய்து விடாதே. அவன் ஒன்றும் செய்ய மாட்டான். தானாக விலகிச் சென்று விடுவான் என்று கூறியபடி அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டான். கல்பா தன் கண்களை இறுக மூடிக்கொண்டு
பார்த்திபனின் தோளில் முகத்தை புதைத்து கொண்டாள். அவளை அணைத்தபடியே மஞ்சத்தில் அமர்ந்திருந்த பார்த்திபன் ஆதித்த கரிகாலனின் முகத்தை கவனித்து கொண்டிருந்தான். பிறந்தது முதலாகவே பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறான் ஆதித்த கரிகாலன். ஜாதகத்தில் உள்ள சர்ப்பதோஷத்தால் மரணகண்டம், உடல் ரீதியாக நரம்பு தளர்ச்சி, மன ரீதியாக அழுத்தம் என்று பல துன்பங்களை அனுபவித்து வருகின்றான். அவனை சோழ அரியணையில் அமர்த்தும் வரை எச்சரிக்கையுடன் அவனை பார்த்து கொள்ள வேண்டும். அவன் சோழ மன்னனாக அமர்ந்து அத்திமலை தேவனை வைத்து அஸ்வமேத யாகம் செய்தால் அவன் தோஷமெல்லாம் விலகிவிடும். அதன் பிறகு அத்திமலை தேவனை உன் வசம் ஒப்புவிக்கின்றேன் என்று மலைமான் கூறியது அவன் செவிகளில் ஒலித்தது. ஆதித்த கரிகாலன் முகத்தை கவலையுடன் பார்த்தான். இவன் பிரச்சனைகள் தீருமா? நல்லபடியாக இவன் மன்னனாக அமர்ந்தால்தானே அத்திமலையானை இவன் அடைய முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.